இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பொம்பளைங்க நாம நினைச்சா எந்த வயசுலயும் சாதிக்க முடியும். நீங்க இவ்ளோ இனிமையா பாடுற திறமையெல்லாம் கடவுள் கொடுக்கிற வரம். அதெல்லாம் என்னைக்குமே போகாது. நீங்க திரும்பவும் பாடணும்க்கா. நீங்க ஆசைப்பட்டது எல்லாம் சாதிக்கணும். நடக்கிறது எதையாவது பேசி இந்து. காலையில எந்திரிச்சு இங்க வந்தா என்ன சமைக்கிறதுன்னு மட்டும்தான் யோசிக்க முடியுமே தவிர சாதிக்கிறத பத்தி எல்லாம் யோசிக்க முடியாது. நைட்டு தூங்குற வரைக்கும் வீட்டு ஆம்பளைங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு கீ கொடுத்த பொம்மை மாதிரி அதை பண்றதுக்கு தான் நேரம் சரியா இருக்கு. என்னை விட இந்து எனக்கு சாதிக்கிற வயசெல்லாம் தாண்டிடுச்சுன்னு வச்சுக்குவோம். நம்ம சித்ராவை எடுத்துக்கோம். சித்ரா எவ்வளோ நல்லா படிக்கிற பொண்ணு தெரியுமா? 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினா. அவ மார்க்குக்கு நிறைய காலேஜில் ஸ்காலர்ஷிப்ல மேல் படிப்பு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அது உனக்கே தெரியும். ஆனா அது கூட இந்த வீட்டு ஆம்பளைங்க படிக்க விடல. எப்படி நான் இந்த வீட்டுக்கு வந்ததும் என் சிறக உடைச்சாங்களோ அதே மாதிரி சித்ரா கனவு காண்றதுக்கு முன்னாடியே அவ சிறகையும் உடைச்சிட்டாங்க. இதெல்லாம் எங்க தலையெழுத்து இந்து. இத மாத்த முடியாது. அக்கா, அம்மா சொல்ற மாதிரி அவ்வளவு சூப்பராலாம் படிக்க மாட்டேன். ஏதோ சுமாரா படிப்பேன், அவ்வளவுதான். இல்ல இந்து, அவ நல்லா படிக்கிற பொண்ணுதான். அவளை படிக்க அமிச்சாதானே அவ திறமை என்னன்னு அவளுக்கு தெரியும். இப்ப பாரு, சித்ராவுக்கு அவ திறமை மேலேயே நம்பிக்கை இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த வீட்ல எங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு தெரியாத அளவுக்கு தான் நாங்க இங்க இருக்கோம். எங்களுக்கு இது பழகிடுச்சு இந்து. இவங்க அனுபவிக்கிற இந்த கொடுமை வேற யாருக்கும் வரக்கூடாது. எப்படியாவது நம்ம இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும். அக்கா, அதெல்லாம் விடுங்கக்கா. இதெல்லாம் நமக்கு புதுசா என்ன? வீட்டுல மளிகை சாமான்லாம் தீந்து போச்சு. நிறைய பொருள் வாங்க வேண்டி இருக்கா. மாமா தூங்கி எழுந்ததும் ஆள் அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லுங்க. எங்க நிலைமையை பாத்தியா? ஒரு மளிகை சாமான் வாங்கறதுக்கு கூட எங்க கிட்ட காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தலையில வைக்கிற ஹேர்பின்ல இருந்து எங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா கூட பணத்துக்கு நாங்க அவங்க கிட்ட தான் போய் நிக்கணும். ₹1 வேணும்னா கூட அவங்க கிட்ட போய் கேட்டு வாங்குற மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொம்பளைங்க ஆம்பளைங்களை சார்ந்துதான் இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுல எங்க இந்து நாங்க சாதிக்கிறது? இந்து, இதை எடுத்துட்டு போய் கர்ணாவுக்கு கொடு. சித்ரா, அம்மா, இத தாத்தா கிட்ட கொடுமா. ஜெயந்தி, இது உன் வீட்டுக்காரருக்கு. அக்கா, நாம காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டு போய் கொடுக்கலாம்ல. என்ன இந்து, அன்னைக்கு நடந்ததை மறந்துட்டியா? எப்பவுமே அவங்க சாப்பிடறதுக்கு முன்னாடி நாம சாப்பிட்டோம்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நாம காலத்துக்கும் இந்த காஃபியை குடிக்க விடாம பண்ணிடுவாங்க. சரி, எல்லாரும் போய் குடிச்சிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நாம காஃபி குடிப்போம். நாம இந்த வீட்டை விட்டு போன கொஞ்ச நாளையே திரும்பவும் இவங்க எல்லார்கிட்டையும் அந்த பழைய பயத்தை விதைச்சிட்டாங்க. இதை இப்படியே விடக்கூடாது. ஏதாவது பண்ணணும்.